கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அடியேனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி. நல்ல கவனிக்க. இயேசு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்பு சில கட்டளைகளையும் கொடுப்பார். இப்போ நாம் உபாகமத்தில் வாஸ்தவம், நான் உன்னை வாழாக்காமல் எப்படி இருந்தால் நீ வேறு தேவர்களை சேவியாமல் கர்த்தரையே சேவித்து வலதோ இடதோ புறம் சாயாமல் அவருடைய கட்டளைகளை அப்படியே நீ கை கொண்டால் உன்னை வாழாக்காமல். அப்போ எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்பும் கர்த்தர் என்ன வச்சிருக்கார்? சில கட்டளைகளை வச்சிருக்கார். அதை நீ செஞ்சா நான் ஆசீர்வதிப்பேன், அதை நீ செஞ்சா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாக்காமல் அதை செஞ்சா. இதே போல தான் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றார். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கலாம். வசனம் மாறாது. ஆனால் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கார். என்னன்னா அதை நீங்கள் திரும்ப வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் ஒருவனுடைய குடும்பத்தையும் நடத்துவதற்கு அவனும் அவன் குடும்பமும் இடம் கொடுக்கணும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு, ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவனும் அவன் குடும்பமும் என்ன செய்யணும்? இங்கே கர்த்தர் நடத்துவதற்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் மகா வறட்சியான காலங்களிலும் அந்த குடும்பத்தினுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி அந்த குடும்பத்தை அநேகருக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் என்ன செஞ்சா அந்த குடும்பம் கர்த்தர் நடத்துவதற்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஒரு குடும்பத்தை யாரு நடத்தணும்? ஒரு கப்பலை கொண்டு போகிறது யாரு? ஒரு கப்பலை திருப்புவது யாரு? எது திருப்பும்? என்ன திருப்பும்? நீங்க யாக்கோபுல இருக்குமே அந்த வசனத்தை வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அது அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எவ்வளவு பெரிய குடும்பம் ஆனாலும் அவைகளை நடத்துவது கர்த்தரா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய கப்பல் ஆனாலும் அதை நடத்துவது யாரா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். அந்த குடும்பத்தை இந்த வழியில நடத்தினா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம் என்பது யாருக்கு தெரியும்? அந்த வழியில நாம என்ன செய்வோம் தெரியுமா? அப்பந்தான் நம்ம மூளையை யூஸ் பண்ணி இந்த இப்படி போனால் இதை சேமிக்க முடியாது, அப்படி போய் என்ன செய்வோம்? சேமிப்போம். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்லியிருக்கு? கப்பல் எவ்வளவு பெரியவைகளாக இருந்தாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ தெரியுமா? நமக்கு நம்ம குடும்பத்தை இயேசு ஒரு வழியில போகும்படி நடத்துவார். அந்த நடத்துதலுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். அந்த நடத்துதலுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா வறட்சியான காலங்களிலும் உங்களை என்ன செய்வார்?
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்னது கர்த்தர், அந்த வாக்கு மாறாது. ஆனால் நாம் அவர் நடத்துவதற்கு என்ன செய்யணும்? எப்பெல்லாம் அவர் நடத்துவார்? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த தயார். ஆனால் நீ நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்பாயா? அதுதான் விஷயம். நான் ஒரு சில குடும்பத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். இதே காமன் நேரம் ஆயிட்டுன்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் நடத்துவதற்கு இடம் கொடுத்தாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அநேகருக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறும். நீயோ கடன் வாங்காய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். அது நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக அது நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் எப்போ? கர்த்தர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம குடும்பத்தை நாமளே நடத்துவோம். நம்ம குடும்பத்தை அன்னைக்கு என்னெல்லாம் வாங்கணும் நம்மளே டிசைன் பண்ணுறது. நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் நாமளே டிசைன் பண்ணுறது. கர்த்தர்ட்டே கேட்க கிடையாது. கர்த்தாவே என் குடும்பத்தை எப்படி தெரியாது, அவனே நடத்துகிறது. கர்த்தர் இங்கே நடத்துகிறவர் போகும்படி ஒரு இடத்தை யோசிப்பார். இந்த வழியில் போகணும், நீ உன் குடும்பத்தை இந்த வழியில் நடத்து அப்படின்னு லீட் பண்ணுவார், அப்படின்னு திருப்புவார், அந்த நடத்துவார். அந்த நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அந்த நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் யாரு? தேவனுடைய புத்திரர். கர்த்தர் நித்தமும் நடத்த தயார். கர்த்தர் நித்தமும் நடத்த தயார். ஆனால் கர்த்தரால் நடத்தப்படும் போது என்ன வருமா? எல்லா வருஷத்துலேயும் நமக்கு வறட்சியான காலமே வரக்கூடாதுன்னு நினச்சா ஒருத்தருக்கும் வராது. இயேசுவே அங்கே என்ன போட்டிருக்காரு? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம் வரும். ஆனால் அந்த காலத்திலையும் உன்னை எப்படி மாற்றிடுவார்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத. அப்போ எப்படி இருந்தா? கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தா. நீங்கள் ஒரு உதாரணம் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிங்க. அதை எல்லாம் நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிங்க. அவன் என்னோட யுத்தம் பண்ணவும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே இங்க ஒரு குடும்பத்தை கர்த்தர் நடத்தணும்னு விரும்புதார். ஒரு குடும்பத்தை நான் நடத்தணும்னு விரும்புதார். நல்ல கவனிங்க. இந்த சாரிபாத் விதையினுடைய குடும்பத்தை யார் நடத்தணும் விரும்புதார்? கர்த்தர் நடத்தணும்னு விரும்புதார். அதற்காக எலியாவை போக சொன்னார். இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல். எந்த காலத்துல? மகா வறட்சியான காலத்தில். யாருக்கு ஒப்பு கொடுத்தா? அதை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, உங்களுக்கு தெரியுமா? வாசிங்க. ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து எப்படி செத்து போறாங்க? எப்படி செத்து நாமன்னா சாப்பிடாம செத்து போவோம். இந்த குடும்பம் எப்படி சாகுது? நல்லா சாப்பிட்டுட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். அப்ப இந்த 2 பேருக்கு தான் வீட்டில் சாப்பாடு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ நம்ம வீட்டில் 2 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு. நாம என்ன செய்வோம்? நாளைக்கு என்ன செய்ய? உடனே ஃபோனை போடு. யாருக்கு? அவனுக்கு ஃபோனை போடு. ஒரு 1000 ரூபா இருக்குமா? எத்தனை ரூபா? அங்கே நடத்துவதற்கு ஒருத்தர் பக்கத்தில் இருப்பார். அங்கே நடத்துறதுக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருப்பார். ஆனால் அவரை நடத்தவே விட மாட்டோம். இல்லை வர நம்ம என்ன சொல்றது? கர்த்தாவே என்னை நீ நடத்தும். எப்போ நான் நடத்த தயார். நீ எங்கே விட்டு கொடுத்த? நான் நடத்தாக்காக தானே உன்கிட்ட நிற்க. நீ என்ன செய்யணும்? அந்த நடத்துதலுக்கு விட்டு கொடு. விட்டு கொடுக்காம கர்த்தாவே என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும்னா எங்கே நடத்துவார்? இந்த ஸ்ட்ரீட்ட இருந்தது 2 பேருக்கு தேவையான உணவு. ஆனால் எலியா சொன்னார், நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனால் அதிலே எனக்கு ஒரு அடையை பண்ணு. எதை செஞ்சாலும் முதலாவது தேவனுடைய நடத்துதலுக்கு இடம் கொடுங்க. அப்படி இடம் கொடுத்தா அந்த வீட்டில் என்ன செலவாகலை? பானையில். அப்போ என்ன சொன்னா? என் பானையில் கொஞ்சம் மாவு தான் இருக்குண்ணா. இப்போ என்ன சொல்தா? என் பானையில் மாவே செலவாக மாட்டுக்கு, எடுக்க எடுக்க வருது. அதான் நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான எடுக்க எடுக்க வரும். யார்ட்டையும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தால் எடுக்க எடுக்க மாவு வரும், எடுக்க எடுக்க எண்ணெய் வரும். யாருக்கு? கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தா. இவன் அதான் செஞ்சா. என்ன செஞ்சா? 2 பேருக்கு தான் உணவு இருக்கு. இந்த குடும்பத்தில் 2 பேருக்கு தான் உணவு இருக்கு. இப்போ நம்மனா என்ன சொல்லுவான்? நீங்கள் வேற, இங்கே எனக்கே என்ன இல்லை? எனக்கே முழுமையாக சாப்பிட சாப்பாடு இல்லை, முழு வயிறும் நிறையாது. நீ வேற இல்லை வேற வந்து என்னத்தை கேட்டுட்டு இருக்க? அடையே கேட்டு பேசாமல் போ. அந்த பக்கத்து வீடு இருக்கு, அங்கே போய் இந்த சாரிபாத் விதவை வாசம் பண்ண கிராமத்தில் என்ன இருந்தது? பஞ்சம். என்ன பஞ்சம்? கொடிய பஞ்சம். அதனால தான் நீங்கள் வாசிங்களேன், 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் எப்போ மழை வரும் தெரியாது. ஆனா அந்த நாள் வரைக்கும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. பானையில மாவு செலவழிந்து போகாதான். ஏன்? ஐயா சாப்பிடுதாங்க, தினமும் சாப்பிடுதாங்க, திருப்தியா சாப்பிடுதாங்க. ஆனா செலவாகணுமா வேண்டாமா? மாவு செலவாகணுமா வேண்டாமா? அப்போ நம்ம சரி ஒரு 2 கிலோ கோதுமை வாங்குதான். எத்தனை நாள் அது இருக்கும்? ஒரு வருஷத்துக்காக இருக்கும். அதே சொல்லிடும், நான் எக்ஸ்பைரி டேட்டு முடிந்து விட்டேன், என்னை தூக்கி எங்கே போடு, தூர போடுன்னு அதே சொல்லிடும். இல்லை நாம் ஒரு வருஷத்துக்கு அதை வைக்க முடியுமா? ஒரு 2 கிலோ கோதுமையை எத்தனை வருஷம் வைக்கலாம்? ஒரு 2 வருஷம் வைக்கலாம். நான் 1 கிலோ கோதுமை 1 வருஷம் வச்சுட்டு 2 கிலோ கோதுமை 2 வருஷம் வைக்கலாமா இல்லையா? அழகாக வைக்கலாம். அழகாக என்ன செய்யலாம்? வைக்கலாம். ஆனால் இந்த ஸ்திரீ கொஞ்சம் ஆகும், 1 கலசம் எண்ணெய், இதில் ஒரு அடைய சுட்டா, தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தா என்ன ஆச்சு? மாவு செலவழிலையா, என்ன குறையலையா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்போ? தேவனுடைய நடத்துதலுக்கு நீயும் உன் குடும்பமும் ஒப்பு கொடுத்தால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
இவளே ஒப்பு கொடுத்தால, அப்போ நம்ம எவ்வளோ தூரம் தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு சம்பவத்தை வாசிங்க, நான் வேகமாக போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வாசிங்க. அப்பொழுது ஆ யூதருடைய பண்டிகையாகிய ஆ பஸ்கா சமீபமாய் இருந்தது. ஆ இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக என்ன சொன்னார்? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அப்ப அவர் நடத்துவதற்கு தயாரா இருக்கார். எந்த வனாந்தரத்திலும் அவர் நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கார். அதனாலதான் இவர் கேட்கார். என்ன கேட்கார்? இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு என்ன சொன்னார்? பிலிப்பு உடனே மூளை யூஸ் பண்ணி என்ன சொன்னார்? இவர்களில் ஒவ்வொருவனும் ஐயா இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்பத்துல எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்ப இதுவும் முடிஞ்சது. இவன் சொன்ன பதிலும் சோழி முடிஞ்சது. அடுத்து யார் வரா? அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இவனாவது உருப்படியா ஒன்னு சொல்றானான்னு பாக்கார். இங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் போட்டான். நல்ல வார்த்தையா சொல்ல ஆரம்பிச்சான். கடைசியில் அவனும் ஒரு குண்டை தூக்கி போட்டான். அந்த மூளையை யூஸ் பண்றவெல்லாம் என்ன செய்வான்? தேவன் நடத்துதலுக்கு ஒப்பே கொடுக்க மாட்டான். கர்த்தர் பார்த்தார், இவனோள்கிட்ட கேட்டுட்டு இருக்கவரை நம்ம என்ன செஞ்சிருவோம்? பேசாமல் நடத்திடுவான். இவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? ஒப்பு கொடுக்க மாட்டான். இயேசு பார்க்கார், இந்த ஜனங்களுக்கு இவரால் ஆகாரம் கொடுக்க முடியும் என்கிற விசுவாசம் இருக்கிறதா? இந்த ஜனங்களுக்கு இவரால் இவங்களை நடத்த முடியும் என்கிற விசுவாசம் என் பிள்ளைக்கு இருக்கான்னு பார்க்கார். நமக்கு இருக்கா? இருந்தது பாஸ்டர். ஆனால் அந்த நிலைமை வரும்போது தான் யாருக்காவது ஃபோன் பண்ணி என்ன செஞ்சதேன்? கேட்டுதேன். இருந்துதான் அந்த அந்த வறட்சியான காலம் வரும்போது யாருக்காவது ஃபோன் பண்ணி என்ன செஞ்சதேன்? ரூபா கேட்டுதான் பாஸ்டர். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என் பிள்ளை, என் குடும்பம் என்னால் நடத்தப்படணும். என் பிள்ளை, என் குடும்பம் என் மேலே விசுவாசம் வைக்கணும். அப்பந்தான் அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை தேவன் நடத்துவார். நாம தேவன் நடத்துவதற்கும் தேவன் மேல விசுவாசம் வைப்பதற்கும் இடமே கொடுக்கலனா நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசு எப்படி நடத்துவார்? அதனாலதான் சீசர் இடத்துல கேட்டார், இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதுக்கு அப்போ எங்க கிடைக்கும்? எங்கேருந்து வாங்கலாம்? எங்கேருந்து அப்போ வாங்கலாம்? இவங்க என்ன சொன்னாங்க? எத்தனை அற்புதத்தை கண்ணால கண்டாங்க. முதல் அற்புதம், தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். அதையே கண்ணார கண்டவங்க. அதை கண்டு சீசரில் அநேகர் பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தாங்களாம். அதெல்லாம் கண்ணார கண்டோம். இங்க இத்தனை பேரை பார்த்த உடனே, இங்க சூழ்நிலையை பார்த்த உடனே, கையில ஒண்ணுமே இல்லை என்றதை பார்த்த உடனே என்ன ஆயிட்டு? விசுவாசம் போச்சு, தேவனுடைய நடத்துதல் போச்சு. இப்போ இவர் என்ன சொன்னார்? இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொன்னார். இயேசு இப்போ பார்த்தார், நீ இவனோட விட்டா என்ன செய்யாது? இந்த ஜனங்களை பட்னியாக போட்டு கொண்டுருவாங்க. அதனால இயேசு பார்த்தா, ஜனங்களை என்ன செய்யுங்க? உட்கார வைங்க. இனி என்னுடைய நடத்துதலுக்கு அந்த அப்பத்தை என்ன செய்? அதான் முக்கியம். உன்கிட்ட கொஞ்சம் இருக்கோ நிறைய இருக்கோ, அதை வச்சு நீ வாழ்ந்திருந்தாலும் நீ நினச்சனா நீ உன்னால் வாழ முடியாது. அதை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தனா அவர் உன்னை என்ன செய்வார்?
வாழ வைப்பார். எம்மாத்திரம் அதை என்ன செய், என்னிடத்துல அதை என்ன செய், எம்மாத்திரம் என்று சொன்னியே, அந்த அப்பத்தை என்கிட்ட கொண்டு வா. தேவனுடைய நடத்துதலுக்கு அந்த அப்பத்தை ஒப்பு கொடுத்த போது அந்த அப்பத்துக்குள்ளே இருந்த ஆசீர்வாதம் வெளியே வந்துச்சா? அந்த அப்பத்துக்குள்ளே என்ன ஆசீர்வாதம் இருந்தது? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத எல்லா குடும்பத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கலை. எதுக்கு? எப்போ தெரியுமா ஒப்பு கொடுப்போம்? அங்கே இங்கே போய் இந்த காற்றுகளால் அடிபட்டு அங்கே இங்கே போய் கடனை வாங்கி அது முத்தி அடைக்க முடியாமல் போகும்போது, கர்த்தாவே என் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். இயேசு பார்ப்பார். ராசா, இதுக்கு தானே நான் ஆரம்பத்துலேருந்தே உன்கிட்ட நிற்கேன். உன் குடும்பத்தை நடத்த தானே நான் இருக்கேன். நீ இப்போ வந்து என்ன சொல்லுத? கர்த்தாவே என் குடும்பத்தை நீரே நடத்தும். எப்போ எப்போ கடன் வாங்கி கடன் அங்கே முத்தி அங்கே அடைக்க முடியாமல் நிற்கும்போது, எப்போ கடன் வாங்கி அதை அடைக்க முடியாதப்போ என்னையும் என் குடும்பத்தையும் என் வேலையையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அப்போ ஒப்படைச்சு என்ன செய்ய? இயேசு நித்தமும் உன்னை நடத்த ஆயத்தமாக இருக்கார். ஆனால் நாம் என்ன செய்யலை? நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கல. கடைசியில் கர்த்தர் என்ன செஞ்சுட்டா? கைவிட்டார். பாஸ்டர், யார் கைவிட்டா? எங்க கர்த்தர் என்னைக்குங்க நம்மளை கைவிட்டார்? நம்ம விட்டு கொடுக்காம, நம்ம ஒப்பு கொடுக்காம நடத்துதலுக்கு கர்த்தர் என்னை, கர்த்தர் எனக்கு யார் மூலமும் உதவியே செய்யலை. எங்க செய்ய விட்டு கொடுத்தோம்? நம்ம அவன் தருவானா இவன் தருவானானே பார்த்துட்டு இருந்தா அங்க கர்த்தருடைய கை குறுகாம இருக்க. மோசே கடைசி வரைக்கும் அதை பார்க்கல. கர்த்தாவே, இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு எங்கே இருந்து நீர் காடையை கொடுப்பீர்? அவர் கொடுக்கன்னு சொன்னதே பெருசு. இவன் வேற கேள்வி, எங்கே இருந்து காடையை கொடுப்பீர்? கர்த்தர் பார்த்தார், இவனை இத்தனை பேருக்கு ஊழியக்காரன் போட்டதும் வேஸ்ட்டு. உடனே கர்த்தர் சொன்னார், மோசே என் கை என்ன செய்யலை? குறுகலை. இந்த உலகத்தில் யாரு கை குறுகி இருந்தாலும் குறுகாத ஒரே ஒரு கை கர்த்தருடைய கை. அந்த கரத்திலிருந்து வாங்கினா உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உன்னை மாற்றுவார். எந்த கரத்திலேருந்து? ஐயா, எம்மாத்திரம் சொன்னாங்க. இயேசுவின் கரத்துக்கு அது போச்சு. இப்போ இயேசுவின் கரத்திலேருந்து வாங்கி கொடுக்காங்க. அவன் சொன்ன எம்மாத்திரம் என்ற அப்பந்தான் இப்போ எத்தனை பேரை போசிக்கி? 5000 பேரை போசிக்கி. இத்தனைக்கு புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். இப்போ முழிக்கான் யாரு? அந்திரையா. ஓஹோ, இதுக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கார. இந்த ஆசீர்வாதம் வெளியே வர காரணம் என்ன? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது, அவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்த போது இந்த குடும்பத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதம் வெளியே வருது. நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கார். ஆனால் நாம அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கலை. அவ்வளோதான் வித்தியாசம். நாம் அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கலை. மற்றபடி அந்த ஊற்று உள்ளதான் இருக்கு. அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. இந்த ஸ்திரீக்கு எங்கே இருந்தது? அந்த பானையில் தான் இருந்தது, அந்த கலசத்துக்குள்ளே தான் இருந்தது இந்த ஆசீர்வாதம். ஆனால் இவ தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்த போது இங்கே எடுக்க எடுக்க அங்கே கிராமத்துக்கே கொடுக்க முடியுத. எத்தனை பேருக்கு கிராமத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? நம்மளால உண்மையை சொன்ன நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கவே பெரிய படம் இருக்கு. ஆனால் இவ தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க போது எல்லாருக்குமே கொடுக்க முடியுது பாருங்க. இவளுக்கு வேண்டிய ஆகாரம் இவளுக்கும் இவளுடைய பிள்ளைக்கும் 2 பேர் ஆகாரம் தான் வேணும். ஆனால் கர்த்தர் கொடுத்தது, நீயோ அநேகருக்கு
கடன் வாங்காய் அநேகருக்கு கொடுக்க கொடுக்க காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்தது? தேவனுடைய நடத்துதலுக்கு கொஞ்சம்தான் இருந்தது. அன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம், அதை யாராவது கொடுப்போமா? கொடுப்போமா? இப்போ நான் இருக்கேன், நேரம் போகுது, நான் இருக்கேன், நான் சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன். அந்த நான் பார்க்க இப்போ யார் ஆகாஷ் வீட்டில் பட்னி, அது ஆகாஷ் பட்னியாக கிடக்கான். ஆகாஷ பட்னியாக இருக்குன்னு சொல்தான். நான் என்ன செய்வேன்? என்கிட்ட ஆகாரம் இருக்கு, நான் என்ன செய்வேன்? இவன்கிட்ட கொடுத்தா வீட்டில் பட்னி ஆயிரும். என்ன செய்வோம்? வீட்டுக்கு. ஆனால் இந்த குடும்பம் என்ன செஞ்சது? ஒரு குடும்பம் யாருக்கு முதஸ்தானம் கொடுக்கணும்? தேவனுக்கு. அது வருமானம் ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, தேவனுக்கு அதில் முதஸ்தானம் கொடுத்து பாருங்க. தேவன் நடத்துவதற்கு அதில் விட்டு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இந்த 2 உதாரணத்தை நான் காமிச்சேன். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னா? ஆசீர்வதிப்பார். அதான் நான் சொல்றேன், ஆசீர்வதிக்க முன்பு சில கட்டளையை வச்சிருக்கார். அந்த கட்டளையை செஞ்சா அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வசனத்துக்குள்ள என்ன கட்டளை வச்சிருந்தார்? ஏதோ ஒரு கட்டளை இருக்கா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், உனக்கு மகா வளர்ச்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாது. அப்போ இதில் என்ன கட்டளை இருக்கு? ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் இதில் ஏதோ ஒரு கட்டளை இருக்கா? என்ன கட்டளை? கர்த்தர் உன்னை நடத்த நாம அவர் யோசிக்கிற இடம் எதுவோ, ஒரு குடும்பத்தை நடத்துகிற விதம் எதுவோ அந்த விதத்துக்கு ஒப்பு கொடுங்க. இல்லை, என்ன கர்த்தர் இந்த வழியில தான் நடத்தணும், கர்த்தர் எனக்கு இதை தான் செய்து தரணும், அவர் தரமாட்டார். அது நடக்கும். அது என்ன ஆகும்? மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் எல்லாம் செம்மையானது தான், ஆனால் அது முடிவோ. அதனால தான் ஆரம்பத்திலே உன் வழியை கர்த்தருக்கு அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கு. நாம் அதை செய்யவே மாட்டோம், கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டோம். எப்போ போய் ஒப்பு கொடுப்போம் தெரியுமா? அங்கே போய் அந்த சந்தில் போய் முட்டிட்டு இங்கே வந்து, கர்த்தாவே நான் போனேன், ஒரு சந்தில் முட்டினேன், என்னை நீரே நடத்தும். கர்த்தர் பார்ப்பார், இதுக்கு தானே நான் இவ்வளோ நாள் நின்னேன், நான் உன்னை நித்தமும் நடத்த தான் நான் உன் கூட இருக்கேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே எதுக்கு? நம்மளை நித்தமும் நடத்துவதற்கு தான். ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? யாக்கோபை குறித்து சொல்லு, கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செஞ்சாராம்? உபாகமம் 32 இருக்கு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினாராம். யாரு? ஏன் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார்? அவன் கர்த்தர் வழி நடத்துவதற்கு என்ன செஞ்சான்? அதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் குடும்பம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் என்ன செய்யணும்? நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதுதான் ஒப்பு கொடுத்தல். ஐயா, எனக்கு திராட்சை ரசம் வேணும், இந்த நேரத்தில் போய் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க எங்களை, நான் எப்படி செய்வேன்? ஏதாவது கேட்டாங்களா? இல்லை. எனக்கு இப்போ திராட்சை ரசம் வேணும், எல்லாரும் பந்தி இருக்காங்க, அவங்களுக்கு நான் திராட்சை ரசம் ஊற்றணும். நீங்கள் என்னடானா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் என்ன சொல்லுவார்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்னத்தை செய்ய? அவர் ஏதாவது சொன்னால் நம்ம என்னத்தை செய்ய முடியும்? அப்படி எதுவுமே இவங்க யோசிக்கலை. அவர் வந்தார், ஜாடியில் தண்ணீரால ஊற்றுனாங்க, கோரி கொடுக்க சொன்னார், கொடுத்தாங்க தண்ணீர். இதான் உன்னை அதிசயங்களை எப்போ நீ கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கும்போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார்.
கண்டிப்பாக கனம் பண்ணுவார். அவரால் எல்லாம் கூடும். தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றினார். அவங்க விட்டு கொடுத்தாங்க. என் கல்யாண வீட்டில் என்ன ஆயிட்டு, குறவு வந்துட்டு, திராட்சரசம் குறவு, எனக்கு அது வேணும், திராட்சரசம் வேணுமே, எல்லோரும் பந்தி இருக்காங்க. நாம் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அங்கே எப்படின்னு சொந்தக்கார 4 பேர் வந்திருப்பான், அவனை கூப்பிடு, உன்ட்ட ஏதோ அமௌண்ட் இருக்கா, இந்த இவன் கூட பைக்கில் போ, நேராக போய் வீட்டிலேருந்து என்ன செய், அதை எடுத்துகிட்டு வாப்போ, வேறு வழியே இல்லை. போய் என்ன ஆகணும், சாப்பாடு கம்மியாயிட்டு, வேறு வழி இல்லை, என்ன ஆகுது, நேராக கடைக்கு போ, 4 புரோட்டா பார்சல் வாங்க, சாப்பிடாதவங்களுக்கு அதை கொடுத்துருவோம். ஆனால் இவங்க ஏதாவது சொன்னாங்களா? எங்கள் திராட்சரசம் உண்டாக்குவதற்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? ஆனால் அந்த அத்தனை நாள் உண்டாக்க வேண்டிய திராட்சரசத்தை இயேசு ஒரு இமை பொழுதுல கொடுத்துட்டார. ஒரு திராட்சரசம் லேசாக உண்டாகாது. அவ்வளவு ருசியுள்ள திராட்சரசம் வரணும்னா எத்தனை நாளோ அதை வைக்கணும். முன்னையே செஞ்சு அதை வச்சாதான் அது என்ன ஆகும், டேஸ்ட்டு கூடும், அதை கொடுக்க முடியும். ஆனால் அந்த திராட்சத்தை விட இன்னும் ருசியுள்ள திராட்சரசம் யார் கையில் இருக்கு? மனுஷன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை விட அதிகமான ஆசீர்வாதம் தேவன் கையில் இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே தான் நானும் சொல்றேன். இவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. செஞ்சா உங்களை என்ன செய்வார்? அதிசயங்களை கண்டிப்பாக காணணும். கண்டிப்பாக அவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய வேலை லேசு தாங்க. என்ன செய்யணும்? அவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். பவுல் ஒரு நாள், எப்படி இதுலேயே 1 மணி ஆயிரம் நினைக்கேன், வருத்தப்பட்டுறேன். பவுல் ஒரு நாள் யாத்திரை பண்ணார். யாத்திரை இது வெகும் கஷ்டமாக இருக்கும் என்பதை அறிஞ்சு அவர் ஒரு யோசனை சொன்னார். ஐயா, இனி நம்ம போக வேண்டாம். ஆனால் உடனே அவன் என்ன செஞ்சான்? அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறதுனால பேசிகிட்டு இருக்கேன். லேசாக 2 பேர் கண்ணை அசர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் முடிச்சிடுவேன். வாசிங்க. அப்போஸ்தலர் 27. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று. நம்மனா கேட்போமா? இவனுக்கு வேற வேலை இல்லை, என்னது, இவனுக்கு வேற வேலை இல்லை, அதே தான் அவனும் செஞ்சான். ஐயா, நமக்கு வருத்தமும் சேதமும் உண்டாகும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, சேதம் உண்டாகும் என்று உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும். நாம இதான் செய்தோம். தேவன் இங்க 1000 வார்த்தையை சொல்லியிருப்பார், அதுல ஒரு வார்த்தையை நம்ம நம்ப மாட்டோம். அவன் நாளைக்கு நான் உனக்கு 1000 ரூபா போட்டு விடுதாம்மா, அதை மட்டும் நம்பி நாம் என்ன செய்வோம்? நைட்டு ஃபுல்லாக நல்ல நிம்மதியாக தூங்கும். இங்கே தேவன் எத்தனை வார்த்தையை எழுதி வச்சிருக்கார், இதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு வார்த்தையும் நம்ப மாட்டோம். அவன் நாளைக்கு நான் உனக்கு 2000 ரூபா அனுப்பி விடுகிறேன், உன் கூகுள் பேயில் காலையில் 6 மணிக்கு ஏறி விடும்னோடனே நம்ம என்ன செய்வோம்? அப்பா, அதுவும் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரமா, என்னது கத்தாவே உமக்கு. இங்கே கத்தரே அங்கே நடத்தலை, இது யார் நடத்துதா? கத்தாவே உமக்கு. கத்தர் நடத்துனா அவன் நம்ம யாருகிட்டையும் கேட்க வேண்டாமே, கத்தரை யார் மூலம் தந்துடுவார. நான் அனுபவப்பட்டிருக்கேன். நாம போய் நான் சொன்ன ரூபாயெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஏறி அப்படியே அமைதியாவேன், நேராக போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். கத்தாவே, எனக்கு தேவை இருக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, நடத்துங்கன்னு அமைதியாகிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த தேவை சந்திக்கப்பட்டு, இதுக்கு போய் நாம்
இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஃபோனை போடு, எப்படியாவது ஒரு 2000 ரூபாயை அனுப்ப சொல்லு, இனி காலம் நேரம் செல்லாது, அண்ணா 2000 ரூபா போட்டு விட சொல்லு. ஏங்க அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், நடத்துதான் இருக்கு. காணாவூர் கல்யாண வீட்டில் ஒருத்தர் இருக்கார், நடத்துதான் இருக்கு. நீங்கள் அவருக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தா உங்களை என்ன செய்வார்? அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் இருக்கார், அவர் நடத்துவதற்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லார் வீட்லேயும் அவர் இருக்கார், ஆனால் அவர் நடத்துவதற்கு என்ன இல்லை? அந்த விட்டு கொடுத்தல் இல்லை. அது இருந்தால் என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார்.